ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிவி கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ அதாவது நான் வந்து தொடர்ந்து குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் வந்து டியூஸ்டே அன்னைக்கு என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடான ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். சத்தியமாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இது மாற்றி போடுறோம், கேட்டகரி மாற்றி போடுறோம். கண்டிப்பாக அது வியூஸ் வந்து நான் ஒரு வியூ கூட போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் 2 டேஸ்லேயே அது ஒரு 500 வியூஸ் வந்து போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வந்து யாருமே வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ கடைசியில வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். யாருமே வந்து வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் நான் வந்து என்னென்ன இந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கணும்னு கிடையாது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து பின்னாடி வந்து கடைசியாக நான் முடிய போகிறப்ப கண்டிப்பாக வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த வீடியோவிலையும் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் கடைசியில் வந்து நான் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்ன கிஃப்ட் எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து என்னன்னைக்கு வந்து வீடியோஸ் போடுவேன் அப்படின்னா, வீக்லி வந்து 3 டேஸ் வந்து போடலான்ட்டு இருக்கேன். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அதாவது ஒவ்வொரு நாள் இடையில விட்டுட்டு, இடையில வந்து டியூஸ்டே போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெட்னஸ்டே விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விட்டுட்டு சாட்டர்டே, அதுக்கப்புறம் வந்து சண்டே, மண்டே 2 நாள். இப்போ இப்படி வந்து ஒரு 3 நாள் வந்து வீக்லி வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஈவினிங் கரெக்டாக வந்து 6:00 வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதனால அதாவது குடும்ப பெண்களாகிய நீங்கள் இல்லைன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்மளும் வந்து ஒரு சுயதொழில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செய்யணும். யாரையும் நம்பி இருக்காம நம்மளா வந்து நம்ம கால்ல நின்று நம்ம ஒரு சுயதொழில் செய்யணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால வந்து நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன வந்து ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவில் யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணது யார் செலக்ட் ஆகுனாங்க, யாராருக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் யாருமே கமெண்ட் பண்ணாதனால நான் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணல. இதுலேயும் வந்து அது மாதிரி நான் என்ன கிஃப்ட்டு என்ன எப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜரை கடைசியில் நான் சொல்லுவேன். அதனால வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் வந்து மதுரையிலேருந்து அதாவது ஆரி ஒர்க்கு அந்த திங்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற ஒரு சிஸ்டர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அவங்க நம்பர் எடுத்து அவங்கள்ட்ட வந்து நான் எஸ்எம்எஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால கம்மியாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு திங்ஸும் வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. 2 டேஸ்லேயே வந்து ஆர்டர் வந்து நம்மள்ட்ட ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ணி 2 டேஸ்லேயே வந்து வந்துட்டு பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொரியர் ஆஃபீஸ் நம்ம வில்லேஜுங்கிறனால நமக்கு கொரியர் ஆஃபீஸ் தான் வரும். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வந்து இங்கே போயிட்டு வாங்கிக்கணும். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. போயிட்டு தான் வந்து வாங்கிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து நிறையா வாங்க தேவையில்ல. ஸ்டார்டிங்கில் கம்மியாக வாங்கிக்கலாம், அப்புறம் போக வாங்கிக்கலான்னு. இப்போ பேங்கிள்க்கு வந்து சைஸு என்னென்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் இந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு 3 சைஸில். இப்போ பேங்கிள்ஸ் ஆர்டருக்கு கொடுக்கும்போது நமக்கு என்ன சைஸ்ன்னு இதை ஒட்டுனா தான் அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து வாங்கியிருந்தேன். இதையும் வந்து 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும், இது வந்து ப்ளூ. இது வந்து ப்ரீமியம், அதாவது நார்மலாக வயலட்டில் உள்ளதை விட இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. அதனால் இது வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 3 வாங்கியிருந்தேன்.
அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா B7000. இப்போ வந்து நம்ம ஏதாவது மெட்டல் மேல, அதாவது டைரக்ட்டா பேங்கிள் மேலயோ, இல்ல ஸ்டோன் ஒட்டுறதுக்கோ இது வந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்பா புடிச்சுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. அதுக்காக அது வாங்கியிருந்தேன். அதுல ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து பேங்கிள்ஸ் வந்து ராப் பண்ணி அனுப்புறதுக்கு அந்த கவர் வந்து பேக்கிங் கவர் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். எல்லா சைஸ்லயும், அதாவது மிங்கிள் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ வந்து சைஸ் வந்து நெறையா இருக்கு. 2.2, 2.2, 2.4, 2.6, 2.8 அப்படின்னு வந்து நெறையா சைஸ் இருக்கு. நான் வந்து எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி 2.6, 2.8 அது மாரி மிங்கிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன் கட் பேங்கிள். நல்லா கட்டையா இருக்குல்ல, இது வந்து ஒன் கட் பேங்கிள். இதையே வந்து 4ஆ பிரிச்சா 4 தான் இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். அது வந்து 4 கட். இதையே வந்து 6ஆ பிரிப்பாங்க. ரொம்ப மெல்லிசா இருக்கும். அது வந்து 6 கட். அதுக்கப்புறம் வந்து 2 கட் பேங்கிளும் இருக்கு. இந்த மாரி வந்து ஒவ்வொரு அந்த பேங்கிளுக்கு சைஸ்க்கு ஏத்தாப்புல 1 கட் பேங்கிள், 2 கட் பேங்கிள், 4 கட் பேங்கிள், 6 கட் பேங்கிள் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து நான் எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்கிறதுனால எடுத்தோனே நம்மள்ட்ட கஸ்டமர் வந்து கையில இல்ல. நம்ம வந்து கொஞ்சம் செஞ்சு காமிச்சா தான் அதுக்கப்புறம் வந்து வாங்குவாங்க. நான் வந்து இத வந்து அன்பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது குட்டி தம்பி வந்து ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட குடுத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஹெல்ப் பண்றாராம். பரவால்ல. எப்போதும் போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாரு. எல்லாத்தையும் கலைச்சு குப்பை மாரி ஆக்கிருவாரு. இன்னைக்காவது ஏதோ ஹெல்ப் பண்றாரு என்னன்னு தெரியல திடீர்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் ரொம்ப வாங்கல திங்ஸ். ஏன்னா நம்ம நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங்லயே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நம்ம மினிமம் ஒரு 2000 இல்லன்னா 3000 அதுக்கு வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப நம்ம வாங்கியிருக்க திங்ஸ வச்சு கொஞ்சம் பேங்கிள்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம வீடியோஸ் போட போட தான் அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து நெறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக வந்து நான் கொஞ்சமா வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சில்க் த்ரெட். இது அந்த த்ரெட்ட வச்சு தான் நம்ம பேங்கிள்ஸ் இது வந்து வெறும் பிளாஸ்டிக் பேங்கிளா தான் இருக்கும். அந்த பேங்கிள்க்கு மேல இந்த த்ரெட்ட வந்து நம்ம சுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேங்கிள வந்து உருவாக்கணும். அதுக்காக கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொத்தி போய் எடுத்தேன்ல, அது வந்து கம்மு. ஆ ஒரு ஸ்டிக் இது மாதிரி இருக்கும். பென் மாதிரி இருக்கும். அத வந்து எடுத்து அந்த கம்முல கொஞ்சமா வச்சுட்டு நம்ம ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த்ரெட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சில்க் த்ரெட். அதுல வந்து எல்லா கலர்லயும் ஒவ்வொன்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், பால் செயின் அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம். ஓவராலா எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஆ இது பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பேக்கிங் அந்த இது வந்து பாக்ஸ் பேக் பண்ற பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸஸ் அது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல கம்மியா தான் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 20 பீஸ் அது மாரி தான் வாங்கியிருந்தேன். எடுத்தோனே நமக்கு வந்து ரொம்ப ஹையா ஆர்டர் இருக்க போறதில்ல. போக போக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால அதுல கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓவராலா திங்ஸ் வாங்கியிருந்தது இப்போதைக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பேங்கிள்ஸ்லாம் செஞ்சு இன்ஸ்டாலயும், யூடியூப்லயும் நம்ம வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து நெறைய வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம திங்ஸ் வாங்கிக்கணும். அ அது மாதிரி வாங்குனா தான் நமக்கு வந்து லாஸும் ஆகாது. நமக்கும் வந்து ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரும். அதனால அது மாரி பண்ணிக்கங்க. எடுத்தோனே நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எடுத்தோனே அ நெறைய அமௌண்ட் போட்டுறக்கூடாது நம்ம பிசினஸ்ல. அதுக்காக சுத்தமாவும் போடலனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம போட்டிருந்தோம்னா தான் மேனேஜ் பண்ணி நம்மளால வந்து மெட்டீரியல் இதெல்லாம் பண்ண முடியும். திங்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அன்பாக்சிங் வீடியோ. முதல்ல நான் வாங்குன திங்ஸ் இதுதான். முதல்ல நான் வாங்குனது 4000க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவே வந்து அதிகம் தான். இருந்தாலும் வந்து ஸ்டார்ட்டிங்ல கம்மியா வாங்குனா ஷிப்பிங் சார்ஜ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதோட விடல. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க கொஞ்சம் நெறைய திங்ஸ் வாங்கிட்டேன் தான். அதாவது ஆர்டர்ஸ் போறதுக்கு முன்னாடியே நெறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். இதுதான் நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல வாங்கியிருந்த திங்ஸ். அன்பாக்சிங் வீடியோவ கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோவும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணும்போது, ரேண்டமா அதுல வந்து 2 பேர நான் கமெண்ட்லேருந்து செலக்ட் பண்ணி, அவங்க 2 பேருக்கு வந்து நான் பிரேஸ்லெட் வந்து கிஃப்ட்டா சென்ட் பண்ணுவேன். ஒரு பிரேஸ்லெட் அவங்க எப்படி வந்து ஆசைப்படுறாங்களோ, அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற சாம்ஸ், என்கிட்ட இருக்க பீட்ஸ வச்சு நான் செஞ்சு வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்.
போன வீடியோவில் வந்து யாருமே கமெண்ட் பண்ணாதனால நான் இந்த வீடியோவில் சொல்லலை. ஒருவேளை பண்ணியிருந்தாங்கன்னா நான் இந்த வீடியோவில் யார் செலக்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் செலக்ட் ஆனவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். அதனால நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் ஒரு பிரேஸ்லெட் தானே அப்படின்ட்டு மிஸ் பண்ணாமல், ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு எப்படி குவாலிட்டி இருக்குது என்னன்னு கூட நீங்கள் வாங்கி பார்த்தா தான் தெரியும். அதனால நீங்கள் வாங்கி பார்த்தா தான் அது எப்படி நான் செஞ்சுருக்கேன், எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கூட செலக்ட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.